மல்லி 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 இனியா இனியா. எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? ஐயோ அண்ணி அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீ. உடனே கிளம்பி இங்க வாங்க நீ. ஐயோ கடவுளே, எதுக்கு இப்ப கத்துற? என்ன அண்ணி, நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன். ஐயோ கடவுளே, இது இந்த வீட்டை பிடிச்ச கிறகமா என்னன்னு தெரியல. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்ப என்ன நடந்தது? விஷயத்த சொல்லு நீ. ஐயோ அண்ணி, அதையும் கேக்குறீங்க? இங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அண்ணி. என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல அந்த மனுஷன். ஒரே வாந்தி வயித்தால போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, சீக்கிரமா நீங்க கிளம்பி இங்க வாங்க. எனக்கு என்னமோ பதட்டமா ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க நீ. வாந்தி வயித்தால போகுதா? நீ என்ன சமைச்சு போட்ட? எந்த நேரத்துல நான் தான் சமைச்சிருப்பேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ என்னன்னு தெரியல நீ. கடையில சாப்பிட்டு வந்தாரு. என்னமோ ஒரு மாதிரி கிறக்கமா இருக்குன்னு சொன்னாரு. சொன்னவரு அப்படியே வாந்தி எடுத்துட்டாரு. எங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே கிளம்பி வாங்க. உங்க அண்ணி எதுக்கு அங்க வரணும்? அன்னைக்கு நீங்க பேசின பேச்சுக்கு வாந்தி பேதின்னு வந்தா நீங்க அள்ளி போட வேண்டியதானே? இங்க பாரு விக்ரம், இப்படி எல்லாம் பேசாதப்பா. என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா இல்லையா? ஓஹோ, அறிமுகத்துக்கு ரொம்ப நன்றி. ஐயோ விக்ரம், நான் என்ன சொல்லிட்டு இருக்க, நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க அண்ணனுக்கு உடம்பு முடியாம இருக்கு. நீ கொஞ்சம் போன் அண்ணிக்கிட்ட கொடுப்பா, நான் பேசுறேன். அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது. வாந்தி பேதியெல்லாம் நீங்களே பாத்துங்க. அங்க இருக்கும்போது ஆட்டம் போட்டு எங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறது. இப்ப முடியல என்னதோ அவருக்கு எங்க அம்மா ஞாபகம் வருதா? கிளம்ப சொல்லுங்க. ஐயோ ஐயோ விக்ரம், இப்படி நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கியே. இங்க அவர் துடிக்கிற துடிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை பேர் இருந்தோம் அவருக்கு இப்படி ஒரு கதைன்னு நினைச்சு பார்க்கும்போது என் மனசு எப்படி இருக்கு தெரியுமா? நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? வயிறெல்லாம் எரியுதா? எங்களுக்கு குளுகுளுன்னு இருக்கு. நீங்க போன வைங்க. ஐயோ விக்ரம், போன வச்சிடாத. முதல்ல போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க, எங்க அம்மா சோறாக்கி போடணும்னா அந்த ஆளா வந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போட்டோம். இப்படி அசிங்கம்மா உடம்பு சரியில்லைன்னு நடிச்சு அசிங்கப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. விக்ரம், நமக்குள்ள சண்டை சத்திரம் இருக்கலாம். ஆனா ஒருவன் வந்துட்டா விட்டு கொடுத்து தானே விக்ரம் போனோம். அதான் முழுசா விட்டு கொடுத்தாச்சுல்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? அமுதா, நீ போன வை, நான் வரேன். சரியா நீ? அதெல்லாம் வர மாட்டாங்க. என்னடா இப்படி பண்ற? அண்ணனும் தங்கச்சியும் போடுற டிராமாவை நீங்க நம்புங்க, நான் நம்ப மாட்டேன். என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் தானே. அம்மா, என்ன இப்படி பேசுறீங்க? அவர் பண்ணதெல்லாம் மறந்துட்டீங்களா? இங்க பாரு விக்ரம், அவர் சண்டை சச்சரவுன்னு 1000 போட்டாலும் புருஷங்கிற உறவு விட்டு போகாதுல்ல. அதுக்காக நீங்க சுயமரியாதை விட்டு கொடுக்கணுமா? அவசியமே இல்ல. நீங்க அவ்வளவு செஞ்சும் உங்களை தூக்கி எறிஞ்ச மனுஷன் கிட்ட நீங்க எதுக்கு போகணும்? அவரு சும்மா நடிக்கிறாரு. என்ன பாக்குறீங்க? அது அது வந்து உங்களை அனுப்பிட்டு மனுஷன் நல்ல சோறு திங்க தவிக்கிறாரு. சார் என்ன சார் நீங்க? சுபாஷ், எங்க அம்மாவுக்கு தான் அவரை பத்தி தெரியாது, உனக்குமா? அது இல்லடா, நான் என்ன அம்மா சத்தியமா சொல்றேன், நீங்க அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் போடுற டிராமா அது. நீங்க இல்லாம அவரால் அங்க இருக்க முடியாது. அதே சமயம் அவரா கூப்பிட்டா அவரு கௌரவம் குறைஞ்சிரும்னு பாக்குறாரு. அதான் இப்படி குறுக்கு வழியில பாயறாரு. நீங்க அங்க போவாதீங்க. போய் உங்க மரியாதைய நீங்க கெடுத்துக்காதீங்க. விக்ரம், அது எப்படி நான் போகாட்டி தப்பாயிடும்ல. உங்க வீக்னஸ் தெரிஞ்சுதான் அவரும் அப்படி இப்படின்னு ஆட்டம் போற. சரி போங்க. நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. உண்மையிலேயே அவருக்கு அப்படி ஒண்ணுன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? அந்த குற்ற உணர்ச்சிக்கு என்னால ஆளாக முடியாதுப்பா. நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ சரி போங்க. யாழ்னி இளங்க வந்தா அங்க அனுப்பி வையே. சொல்றேன். 10 போயிட்டு சார் என்ன சார் அம்மா அனுப்பி வச்சிட்டீங்க? சுபாஷ், இனியாவை பத்தி அவங்க எதுவும் கேட்காம இருக்கணும்னா இது ஒண்ணுதான் இப்போதைக்கு வழி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.